உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, குரு பகவானின் அதிசார பெயர்ச்சி. இந்த குரு பகவான் ஆகப்பட்டது இப்போ மிதுனத்தில் இருக்கிறாங்க. மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகத்துக்கு அதிசார பெயர்ச்சியாக வர்றாங்க. எப்ப வர்றாங்க அப்படின்னா, அக்டோபர் 18 புறப்பட்டு நவம்பர் 14 வரைக்கும் அங்க இருப்பாங்க. இந்த குரு பகவானின் அதிசார பெயர்ச்சி மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவாக ஆழமாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் மகர ராசிக்காரங்கள் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்த்துட்டு வர்றீங்க, லைக் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க, உங்களுடைய ஜாதகத்தையும் எங்கிட்ட அனுப்புறீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ மகர ராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சி. அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது இத்தனை நாளாக 6ஆம் இடத்துல இருந்தார். அப்ப 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு சில சோதனைகளையும் கசப்பான அனுபவங்களையும் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நடக்கல. அப்ப இது மாதிரி குழப்பத்தோட நம்ம என்ன செய்யறது, என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற நிலையில் இருந்தீங்க. இப்போ அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்ப அந்த 7ஆம் இடத்துக்கு எப்படி வர்றார் அப்படின்னா, உச்ச பலத்தோடு வருகிறார். அப்ப அந்த உச்ச பலத்தோடு வரக்கூடிய அந்த குரு பகவான் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? அப்ப அந்த 7ஆம் இடத்துல இருக்கிறாரா மகர ராசிக்கு. அந்த 7ஆம் இடத்துல குரு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னர் ரூபத்துல யாரெல்லாம் மகர ராசிக்காரங்கள் பார்ட்னர் போட்டு தொழில் செய்யறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பீரியடில் ஒரு நல்ல திருப்தி ஏற்படும், நல்ல மாற்றங்கள் உருவாகும். நீங்கள் இடமாற்றங்கள் பண்ணலாம், உங்களுடைய பிரான்ச்சஸை அதிகம் பண்ணலாம், நீங்க தொழில்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணலாம். இதற்கு முன்னாண்ட பார்ட்னருக்குள்ள மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் இருந்திருந்தாலும் அது எல்லாமே இப்ப தீரக்கூடிய நேரம் வந்தாச்சு. அப்ப உங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பிசினஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய டைம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் விஷயத்துல இப்போ செப்பரேட்டாக பிஸ்னஸ் பண்றீங்க வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்னஸ்ல நாம ஒரு டெவலப் ஆகணும், இல்லை ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது, இல்லை ஒரு பிஸ்னஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒப்புதல் கொடுக்கலாமா, இந்த சமயத்தில் அந்த பிஸ்னஸ் எடுத்து செய்யலாமா செய்யக்கூடாதா, இல்லை பல கோடி ரூபா பிஸ்னஸ் இது செஞ்சா இதுல லாபம் கிடைக்குமா இல்லை நஷ்டம் ஆயிருமா அப்படிங்கிற குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த பீரியடு இந்த உங்களுக்கு ஒரு 25 நாள் வச்சுக்கோங்களேன். இந்த 25 நாட்களும் உங்களுக்கு பொன்னான நாட்கள், ஒரு பொக்கிஷமான நாட்கள்னு சொல்லலாம். இந்த பீரியட்ல நீங்க எடுத்து செய்யக்கூடிய பிஸ்னஸ் கண்டிப்பா நல்லா இருக்கும். அது போக ப்ரமோஷன் இல்லாதவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்க வெளிநாட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். இது போக வெளிநாட்டிலேயே இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய கண்ட்ரியில் இருக்கிறீங்க. இப்போ யூகேல, யுஎஸ்ஏல, கனடால, ஆஸ்திரேலியால, ஸ்வீடன்ல, சுவிட்சர்லாந்துல, இத்தாலியில, இது மாதிரி நிறைய கண்ட்ரியில மகர ராசிக்காரர்கள் இருக்கிறீங்க. அப்போ அவங்க இன்னைக்கு ஒரு சில பேர் ஆகப்பட்டது கொஞ்சம் குழப்பத்தோடையும் கொஞ்சம் மனநிறைவு இல்லாதையும் கொஞ்சம் தொழில் திருப்தி இல்லாதையும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்குமே நல்ல மாற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, குடும்ப வாழ்க்கையிலுமே கொஞ்சம் மனஸ்தாபத்தோடு நீங்க நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டும் சில குடும்பங்களாகப்பட்டது
பிரிவினையை தேடி போகக்கூடிய சூழ்நிலைகளும் இப்போ உருவாயிட்டு இருக்குது. அது எதுவுமே இந்த பீரியட்ல நடக்காது. இது எல்லா விஷயத்திலையும் மாற்றங்கள் வரும். உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அது உச்ச குரு. அந்த உச்ச குரு அப்படிங்கிறது ஆட்சியை விட உச்சம் பெருசு. அப்ப அந்த உச்ச குருவால் கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, அதே குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்குறாங்க. அப்போ உங்களுடைய ராசியில குரு நீச்சம். அந்த நீச்சமான குரு இன்னைக்கு உச்சஸ்தானத்திலிருந்து மகர ராசியை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்துட்டு இருக்குது. அது நண்பர்களாலும் சரி, பழக்க வழக்கத்தாலும் சரி, சொந்த பந்தத்தாலும் சரி, ஒரு பழக்க வழக்கத்தின் மூலியமாக கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்காதது இந்த பீரியட்ல நடக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. அதனால இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, குரு தட்சிணாமூர்த்தியை மனதார வழிபட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷம் நான் கும்பிட்டேன், எனக்கு எந்த பலனுமே கிடைக்கல, கடவுளே எனக்கு ஏதாவது வழிவிடு அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக அந்த குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு வழிவகுக்கும். கவலையப்படாதீங்க. நீங்க நல்லா இருக்கக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு. நீங்கள் வளர வேண்டிய நேர காலங்கள் வந்தாச்சு. உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்களே உங்களுக்கே போர் அடிச்சு போச்சு. உங்களுக்கே உங்க மேல் நம்பிக்கை இல்லாம போச்சு. உங்களுக்கே நாம் என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு திருப்தியே இல்லாம போயிட்டு இருக்குது. என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற வேதனை வந்தாச்சு. அந்த வேதனை எல்லாமே இப்ப தீரும். உங்க மனசுக்குள்ளேயும் ஒரு தைரியம் வரும், ஒரு தன்னம்பிக்கை வரும். இந்த குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வந்ததுனால புதிதாக ஆசைகள் வரும். தொழில் செய்யலாம், இந்த கம்பெனி விட்டு வேற கம்பெனிக்கு போகலாம், நம்ம ஏதாவது ரூபத்துல ஒரு நல்லது செய்யணும், அந்த நல்லதன் மூலியமாக நாம் இன்னுமே உயரணும், நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பது எல்லாமே நடப்பதற்குண்டான காலம் வந்தாச்சு. நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகம், அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.